சாம்சங்ல இருந்து புதுசா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. நிறைய சூப்பரான ஃபீச்சர் இருந்தாலும் இந்தியாலயே ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஒரு ஃபீச்சர் நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னாங்க. லைவா டெஸ்ட் பண்ணலாம்னு போய் டெஸ்ட் பண்ணா கொஞ்சம் மொக்கையாயிருச்சு. என்ன இப்படி ஆயிருச்சு, ஃபீச்சர் நல்லா இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருந்தாலும் ரியல் டைம்ல எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத வீடியோல கிளியராவே சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னொரு கேள்வி எனக்கு வருது, நான் கையில கட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கண்டிப்பா ஒரு ஸ்மார்ட் போனுக்கு ஆல்டர்னேட்டா இருக்குமா அப்படின்ற கொஸ்டின் எனக்கு வருது. அண்ட் உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாவே இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்றத வீடியோல ரொம்பவே கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது LoudOli டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸோட டாப்ல கேலக்ஸி வாட்ச் 6 கிளாசிக் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்டர்ல அதுக்கான இமேஜ் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட வாட்ச் இல்லை, அதனால சாம்சங் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் இதில் 4G சிம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றனால IMEI நம்பர்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீலை பொறுத்த வரைக்கும் பாட்டம்லையும் ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்லையும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே எடுத்தோடனே ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சைடு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடு சார்ஜ் போகிறதுக்கான ஒயர்லெஸ் பேடு கொடுத்துருக்காங்க. நார்மலாக USB போர்ட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ Type-C போர்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வாட்சை கையில் எடுக்கும் போது அந்த ஒரு ப்ரீமியமான ஃபீல் நல்லாவே கொடுக்குது. டர்ன் ஆன் பண்ணிடலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் ஸோ வாட்சை கையில் எடுத்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபீல் பண்ணது ஒரு ட்ரெடிஷனலா இருக்க லுக் வந்து நல்லாவே கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு பெசல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரொட்டேட் பண்ற டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளாசிக் அப்படின்னாலே மோஸ்ட்லி அந்த மாதிரி ரொட்டேட் பண்ற டைப்ல தான் வரும். இந்த டயல் டைப் வந்து இதுக்கு முன்னாடி 4 கிளாசிக்ல கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இப்போ அகைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரொட்டேட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேலயும் உங்களுக்கு வந்து மெனு எல்லாம் மேல கீழே போறதுக்கு ரொட்டேட் பண்ணி ஆப்ஷன் சேஞ்ச் பண்றதுக்குலாம் இதை யூஸ் பண்ண முடியும். மேப் போறீங்க அப்படின்னாலுமே மேப்பை ஜூம் பண்றதுக்கு ஜூம் அவுட் பண்றதுக்கு கூட இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. அது ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகிறதெல்லாம் ரொட்டேட் பண்ணும்போது பார்க்குறப்ப. அண்ட் அதை தாண்டி கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கிறது சில்வர் கலர் இருக்கு. இதுலயே பிளாக் கலர் கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில்வர் கலர் அப்படின்றனால அந்த மெட்டல் ஃபீல் நல்லாவே கொடுக்குது. இதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சைட் பாடி ஃபுல்லாவே வந்து மெட்டல் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் இந்த ஒரு சில இடம்லாம் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ்லையும் இன்னர்ல இருக்கக்கூடிய சில இடம்லாம் வந்து கிளாசி ஃபினிஷ்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ் பார்க்கறதுக்கு இதனால தான் எனக்கு ஒரு ப்ரீமியமான ஃபீல் கிடைக்குது. அண்ட் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் கொஞ்சம் பெருசா இருக்கணும்னு நினைப்பாங்க. இதுக்கு முன்னாடியை விட இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேயோட சைஸ் வந்து பெருசா கொடுத்திருக்காங்க. சோ இதனால இந்த வாட்சோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 47 mm இருக்கிற மாதிரி வந்து பண்ணிருக்காங்க. அதே சமயம் கொஞ்சம் சின்ன சைஸா வேணும்னு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா 43 mm கூட நீங்க வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வாட்ச்ல அவங்க ஃபர்ஸ்ட் டைமா ஒரு விஷயம் ட்ரை பண்ணிருக்காங்க. நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி இந்த வாட்ச்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராப் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வேணாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இவங்களே கூட ஆல்டர்னேட்டா நிறைய ஸ்ட்ராப் வந்து சேல் பண்றாங்க. இதை ரிமூவ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா நார்மலா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி டிட்டாச்சபிள் டைப் வந்து பட் ஒன் கிளிக்ல வந்து ரிமூவ் பண்ற மாதிரி வந்து பேக் சைடுல ஒரு பட்டன் டைப்ல கொடுத்திருக்காங்க. அதை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வாட்சோட ஸ்ட்ராப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டு வேற ஸ்ட்ராப் கூட நீங்க வந்து மாத்திக்க முடியும். சோ அது ஒரு நல்ல ஃபீச்சர் தான் எனக்கு தோணுது. அண்ட் மத்தபடி ஸ்ட்ராப் அப்படின்னு பார்க்கும்போது கூட ஹைபிரிட் ஈகோ லெதர் பேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது சோ பார்க்கிறதுக்கு உங்களுக்கு அந்த லெதர் ஃபீல் வந்து நல்லாவே கொடுக்குது. சோ இது பிடிக்கல பழசாயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல நிறைய ஸ்ட்ராப் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இவங்களே வந்து சேல் பண்றாங்க. சோ லெதர் டைப் வேணாலும் வாங்கிக்கலாம், ரப்பர் டைப் வேணாலும் சூஸ் பண்ணிக்க முடியும். சோ மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட்டுமே வாங்கியிருக்காங்க. MIL STD 810H அப்படின்ட்டு. சப்போஸ் கீழே விழுந்தாலும் கூட ஓரளவுக்கு டேமேஜ் ஆக ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக. அண்ட் அதே மாதிரி தண்ணியில விழுந்தா எதுவும் ஆகாது அப்படின்றதுக்கு 5 ATM-ம் இருக்கு, IP68 ரேட்டிங்குமே வந்து இருக்கு. ஸோ இதனால டைரக்டா இந்த வாட்சை நீங்க தண்ணிக்குள்ள போட்டாலும் கூட இல்ல மழை பெய்யும் போது யூஸ் பண்ணாலும் சரி இந்த வாட்சுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. தாராளமா நீங்க வியர் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த இடத்துல டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது சைஸ் இன்க்ரீஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான். ரீசன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4G இருக்கு, நமக்கு வேணுன்ற ஆப் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ண முடியுது, கால் பேசிக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கனால டிஸ்பிளே சைஸ் பெருசா இருக்கிறது ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. இதுல சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1.5 inch Full HD plus 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கிறதுக்கு ஒரு பெட்டரான ஒரு பெஸ்ட் டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. சோ டச் ஸ்கிரீன் டிஸ்பிளேவா இருந்தாலும் கூட சின்னது அப்படின்றனால கொஞ்சம் செலக்ட் பண்ண கஷ்டமா இருக்குன்னா ஈஸியா அந்த டயலை யூஸ் பண்ணி கூட நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. வாட்ச் ஃபேஸஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டா வாட்ச்லயுமே இருக்கு. பிளஸ் நீங்க போன் மூலியமாவும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், உங்களோட போட்டோஸ் வச்சுக்கலாம், நிறைய கலர் சேஞ்சிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு வாட்ச் ஃபேஸஸ் பொறுத்த வரைக்கும். அதுலயும் குறிப்பா சில வாட்ச் ஃபேஸஸ் எல்லாம் அப்படியே ரியலா வந்துட்டு நம்ம நார்மல் வாட்ச் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி உள்ள இருக்கக்கூடிய அந்த டயல் அந்த இதெல்லாம் வந்துட்டு மூவ் ஆகுறதெல்லாம் அவ்வளவு அக்யூரேட்டா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்கும். சோ இதையும் தாண்டி நிறைய யூஸ் பண்ணோம் அப்படின்னா இவங்க கொடுத்திருக்கக்கூடிய வாட்ச் ஃபேஸஸ் மட்டும் இல்லாம நீங்க தனியாவே பிளே ஸ்டோர்ல ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி நிறைய வாட்ச் ஃபேஸஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். சோ வாட்ச் ஃபேஸஸ் பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் அப்படின்னு தான் சொல்லணும். பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஒரு ஹோம் பட்டனும் பேக் பட்டனும் கொடுத்திருக்காங்க. இந்த பட்டன் கூட பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆப் மூலமா கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம்.
டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது பிரைட்னஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்லாம ஆட்டோ பிரைட்னஸ் ஆப்ஷனுமே இருக்கு. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிரைட்னஸ் சேஞ்ச் ஆகும். அண்ட் அதையும் தாண்டி ஸ்கிரீனை வேக்கப் பண்றது பாத்தீங்கன்னா நார்மலா ரைஸ் டு வேக்கப் மூலியமா கையை ரேஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்கிரீன் ஆன் ஆகும். நம்ம கிட்ட மொபைலே இல்லாம ஜஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சை மட்டும் வச்சு நம்மளால ஸ்மார்ட் போன் மாதிரி இதை யூஸ் பண்ண முடியுமா, இல்ல ஸ்மார்ட் போனோட சேர்த்து என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வருது அப்படின்றத வந்து பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி நம்ம போன்ல சிம் போட்டு யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இதுல eSIM ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மொபைல் மூலமாவே ஆக்டிவேட் பண்ணிர முடியும் இந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச்ல. சோ இதுக்கு அப்புறம் இதுல 4G இருக்கும் பிளஸ் நார்மல் கால் நீங்க பண்ணிக்க முடியும். நார்மல் கால் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க டைரக்டாவே வந்து டயல் பேட்ல போய் யாருன்னா நம்பர் டயல் பண்ணியும் கால் பண்ணிக்கலாம், இல்ல கான்டாக்ட் சேவ் ஆயிருக்கும் அது மூலமா கால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிஸ்டு கால் வந்தது, ரீசன் கால் என்ன வந்தது அப்படின்றதையும் டைரக்டா வியூ பண்ணி அதுலயுமே நீங்க டயல் பண்ணிக்கலாம். இல்ல இந்த மாதிரி LT வெர்ஷன் ரேட் அதிகமா இருக்கு, நான் ப்ளூடூத் மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு இந்த ஸ்மார்ட் வாட்ச் ப்ளூடூத் வெர்ஷன் சூஸ் பண்ணாலுமே நீங்க உங்களோட போனை வந்து ப்ளூடூத் மூலமா கனெக்ட் பண்றது மூலமா டைரக்டா டயல் பண்றதா இருக்கட்டும், வர்ற கால வாட்ச்லயே அட்டன் பண்ணி வாட்ச்லயே பேசுற மாதிரி எல்லா ஃபீச்சருமே நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல வைஃபை ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. சப்போஸ் வீட்ல மோட இருக்கு இல்ல ஹாட்ஸ்பாட் மூலமா வைஃபையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ இதை தவிர பாத்தீங்கன்னா ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு மொபைல்ல ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்றீங்களோ அதே மாதிரி இதுலயுமே நீங்க ஆப்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நார்மலா மொபைல்ல இருக்கிற மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெனு எல்லாமே இருக்கும். இன்ஸ்டால் பண்றது அன்இன்ஸ்டால் பண்றது எல்லாமே நீங்க வந்து ஈஸியா பண்ணிக்க முடியும். யூடியூப்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இவங்களோட சாம்சங் பிரவுசரே பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. நீங்க டைரக்டா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூடியூப் போயிட்டு வீடியோ பார்க்கறதா இருக்கட்டும் இல்ல ஃபேஸ்புக் இந்த மாதிரி வந்து வெப்சைட் கூட உங்களால அக்சஸ் பண்ணி வியூ பண்ணிக்க முடியும். சப்போஸ் நம்ம யூடியூப்லாம் பார்க்கறமே சவுண்ட் வந்து டைரக்டா வாட்ச்ல இருந்தே வருது, அது மத்தவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய இயர்பட்ஸையே டைரக்டா வாட்ச்ல கனெக்ட் பண்ணிட்டு நீங்க டைரக்டா வாட்ச் மூலமாவே சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்க முடியும் உங்களோட இயர்பட்ஸ் யூஸ் பண்ணியே. அண்ட் மியூசிக் அப்படின்னு வரும்போது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே கேட்டுக்க முடியும். ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் 2GB ரேமும் 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டோரேஜை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சாங்ஸ் ஏத்திட்டு நீங்க ஆஃப்லைன்ல வந்து கேட்டுக்க முடியும். ஆன்லைன் அப்படின்னு வரும்போது நீங்க 4G வெர்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா டைரக்டா இன்டர்நெட் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா வைஃபை மூலியமா கனெக்ட் பண்றனாலே நெட் கிடைக்கும். அது மூலியமா பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா ஆன்லைன்லயே ஸ்பாட்டிஃபையோ இல்ல YT மியூசிக்லயே நீங்க வந்து கேட்டுக்க முடியும். ஸோ நார்மல் ஸ்மார்ட் வாட்ச்ல எப்படி நம்ம மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுவோமோ அதே மாதிரி உங்க மொபைல்ல சாங் கேட்டுட்டு இருக்கீங்க, அந்த மியூசிக்கை வந்துட்டு நீங்க சேஞ்ச் பண்ணணும் இல்ல வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும் டவுன் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரியான கண்ட்ரோலுமே நீங்க பண்ணிக்க முடியும். கூகுளோட Wear OS சாம்சங்கோட UIல தான் ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதனாலேயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் நம்மளால அக்சஸ் பண்ண முடியுது. குறிப்பா GPS இதுல இன்பில்டாவே கொடுத்திருக்கனால கூகுள் மேப் அக்சஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஸோ ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த லொகேஷன் போகணுன்றத மட்டும் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வாட்ச்லயே வந்து ஈஸியா நீங்க எந்த லொகேஷன் போகணுன்றத மொபைல் இல்லாமயே கூட நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நோட்டிபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடுல ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன்ஸ் வியூ பண்ணிக்கலாம். சப்போஸ் வாட்ஸ்அப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இமேஜ் எல்லாம் யாராவது அனுப்புனாலும் கூட என்ன இமேஜ் அப்படின்றத டைரக்டாவே வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ரிப்ளை பண்ணோம் அப்படின்னாலுமே டைரக்டா டைப் பண்ணியே வந்து நீங்க ரிப்ளை பண்ணிக்க முடியும். இல்ல வாய்ஸ் மூலியமா ரிப்ளை பண்ணோம் அப்படின்னாலுமே ரிப்ளை பண்ணிக்கலாம். கேமரா கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாட்சை ஒரு ரிமோட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் குறிப்பா ஸ்மார்ட் போன்ல என்ன தெரியுதோ அந்த கேமரா ப்ரிவியூ வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்ச்லயே நம்மளால பாத்துக்க முடியுது. அண்ட் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், இல்ல போட்டோ எடுக்கணும்னாலும் எடுத்துக்க முடியும். குறிப்பா ஜூம் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் இந்த டயலை மட்டும் ரொட்டேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் யூனிக்கா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்தியாலயே ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஒரு வாட்ச்ல கொண்டு வந்திருக்க ஃபீச்சர் பாத்தீங்கன்னா சாம்சங் வேலட் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க நார்மலா வெளியில எல்லாம் போறீங்க அப்படின்னா நீங்க கார்டை வந்து ஸ்வைப் பண்ணி தான் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டா பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்மார்ட் வாட்சை டேப் பண்ணாலே பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லைவா டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்ல எல்லா செட்டப் எல்லாமே பண்ணிட்டேன். இப்ப டேப் பண்ணா ஒர்க் ஆகுற மாதிரி கொண்டு வந்துட்டு ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். அங்க போயிட்டு டேப் பண்ணி பார்க்கலாம், டேப் பண்ணா ஃபெயிலியர் ஆயிருச்சு. 2 தாட்டி ட்ரை பண்ண அப்பயும் அப்படிதான் ஆச்சு. சரி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி கார்ட்லெஸ் டிரான்சாக்ஷன் நீங்க இன்னும் எனேபிள் பண்ணல அப்படின்னு HDFC ல இருந்து வந்தது. சோ அதுக்கப்புறம் அதை போய் எனேபிள் பண்ணிட்டு அகைன் நானே வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பெட்ரோல் போடுற இடத்துல அவங்களே கையில கொடுத்துட்டாங்க, நீயே என்னவோ பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபான்னு போட்டு முடிச்சுட்டு அவங்க நார்மலா எப்படி கார்டை ஸ்வைப் பண்ண கொடுப்பாங்களோ அதே மாதிரி கொடுக்கும்போது ஜஸ்ட் டேப் டு பே அப்படின்ற ஆப்ஷன் வந்து அவங்களோட மிஷின்லயே இருக்கும். வாட்ச்ல மட்டும் அந்த டேப் டு பே ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டு ஜஸ்ட் வாட்சை கொண்டு போய் அந்த மிஷின் மேல வச்சோம் அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ன அமௌண்ட் போட்டாங்களோ அது வந்து டெபிட் ஆயிரும். இந்த ஒரு ஆப்ஷன் NFC பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. சோ ஸ்மார்ட் வாட்ச்ல NFC-மே இருக்கு. சோ இந்த ஒரு சாம்சங் வேலட் ஆப்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கூடிய சீக்கிரமே ஸ்மார்ட் போனுக்கு பதிலா ஸ்மார்ட் வாட்ச் ஒரு ஆல்டர்னேட்டா வந்துரும் அப்படின்னு எனக்கு தோணுது. பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 425 mAh பேட்டரி கெபாசிட்டியோட வருது. அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் தான். ஜஸ்ட் இவங்க கொடுத்துருக்கூடிய அந்த பேட் மேல வச்சீங்க அப்படின்னாலே சார்ஜ் ஆயிரும். இல்ல உங்க போன்லயே வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல ரிவர்ஸ் சார்ஜிங் மாதிரி பண்ணாலுமே இந்த வாட்சை வந்து சார்ஜ் போட்டுக்க முடியும்.
அந்த சார்ஜ் ஏற ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 45% சார்ஜ் ஆகிறதுக்கு 30 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க. அந்த பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க மத்த ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி வந்துட்டு 3 நாள் 4 நாள் ஒரு வாரம்லாம் வந்து உங்களால தாக்கு பிடிக்க முடியாது. இந்த வாட்ச்ல பேசிக்கா இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அப்படி ஸ்மார்ட் போன்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே இருக்கனால உங்களுக்கு கண்டிப்பா இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது பேட்டரி லைஃப் ஓகேவா தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதை பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளுக்கான பேட்டரி லைஃப் தான் உங்களுக்கு வந்து பக்காவா கிடைக்கும். அதுல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் நீங்க எனேபிள் பண்றீங்க அப்படின்னும் போது இன்னும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல எனக்கு பேட்டரி லைஃப் பெஸ்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா இவங்க இதுலயே 5 Pro வந்து லாஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வாட்ச் நான் யூஸ் பண்ண வரைக்கும் 2 நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா வந்தது. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது Exynos W930 அப்படின்ற ப்ராசஸர் தான் இவங்களோட ஓன் ப்ராசஸர் தான். இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண 4 கிளாசிக் மாடலை கம்பேர் பண்ணும்போது 34% வந்துட்டு ஆப் ஓபன் ஆகிற ஸ்பீடு வந்து அதிகமா இருக்குன்றாங்க. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணதே பாத்தீங்க அப்படின்னா வாட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு போதுமான ஸ்பீடா தான் இருந்தது. இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத்தாவும் நல்லா ஃபாஸ்டா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் இதுல டெம்பரேச்சர் சென்சார் கொடுத்திருக்காங்க. பட் அதோட யூஸ் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா ஆப் மூலமா கண்ட்ரோல் பண்ற மாதிரி டிஃபால்ட்டா எதுவுமே கொடுக்கல. செப்பரேட்டா பாத்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு பிளே ஸ்டோர்ல ஒரு ஆப் இருக்கு. அதை இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல டைரக்டா உங்க உடம்புல இப்ப ஹீட்டா இருக்கு என்ன டெம்பரேச்சர் பார்க்கணும்னால பார்க்க முடியாது. பட் நார்மலா ஓபன் ஸ்பேஸ்ல எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு, ஒரு மெட்டல் மேல வைக்கிறீங்க எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு, வுட் மேல வச்சா எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட உடம்ப செக் பண்ற மாதிரி டிஃபால்ட்டா எந்த ஒரு ஆப்பும் கொடுக்கல. கொடுத்தாங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி தண்ணி எவ்வளவு டெம்பரேச்சர்ல இருக்கு அப்படின்றத கூட நீங்க தண்ணிக்குள்ள இந்த வாட்சை போட்டு கூட செக் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும் இல்ல வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த வாட்ச் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த பாடி காம்போசிஷன் செக் பண்ற மாதிரி உங்களோட 2 ஃபிங்கரை வந்துட்டு இந்த பட்டனோட சைடுல மட்டும் வச்சிங்க அப்படின்னாலே போதும் உங்க பாடியோட BMI வேல்யூ எவ்வளவு இருக்கு, பாடி ஃபேட் எந்த அளவுக்கு இருக்கு, பாடியில வாட்டர் லெவல், ஃபேட் மாஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற மோஸ்ட்லி டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வாட்ச்லயே பாக்குற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் செப்பரேட்டா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெயிட் மிஷின்லயே ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூட வருது. பட் வாட்ச்லயே கொடுக்குறாங்க அப்படின்றத ஹைலைட். அண்ட் பாட்டம்ல ஹார்ட் ரேட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. நார்மல் டைம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுல கிரீன் கலர் மாதிரி இருக்கும் நீங்க ஹார்ட் ரேட் எல்லாம் செக் பண்ணும்போது. அதே சமயம் இதுல செப்பரேட்டா பாத்தீங்கன்னா ஸ்லீப் மோட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதை எனேபிள் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நைட் டைம்ல நம்ம வாட்சை வியர் பண்ணிட்டு தூங்குறோம் அப்படின்னும் போது நம்ம ஸ்லீப் எந்த அளவுக்கு பண்றோம் அப்படின்றத ட்ராக் பண்ணும். அந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ட் ரேட் சென்சார் வந்து கிரீன் கலர்ல பிளிங்க் ஆயிட்டே இருக்கும். அது நம்ம தூக்கத்துக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்றனால இன்ஃப்ராரெட் மூலியமாவே வந்து செக் பண்ற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க இந்த தாட்டி. ஸோ அது கொஞ்சம் பிளஸ் பாயிண்ட். ஸ்லீப் ட்ராக்கிங்கை பொறுத்த வரைக்கும் தூக்கம்லாம் சரியா வரலன்னு நினைக்கிறவங்க டீடைலா தெரிஞ்சுக்க முடியும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத. நார்மலா நீங்க தூங்கி எந்திரிச்சிங்க அப்படின்னாலே வாட்ச்லயே உங்களால வியூ பண்ணிக்க முடியும். அண்ட் அதையும் தாண்டி ஆப்ல போய் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீப் ஸ்கோர் கொடுத்திருப்பாங்க. நல்லா தூங்கி இருக்கீங்களா, அண்ட் டோட்டலா எவ்வளவு நேரம் தூங்குனீங்க, ஸ்லீப் சைக்கிள் எப்படி இருக்கு, பிசிக்கலி எவ்வளவு ரெக்கவரி ஆயிருக்கீங்க, மென்டலி எவ்வளவு ரெக்கவரி ஆயிருக்கீங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸ்லீப் ஸ்டேஜஸ் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு நேரம் தூங்கி இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கூட டீடைலா பாத்துக்க முடியுது. மற்றபடி நார்மலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் நடக்கிறீங்க, எவ்வளவு கலோரிஸ் பர்ன் ஆகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸ்போர்ட்ஸ் மோட பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷனுமே வந்து கவர் பண்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் குறிப்பா ஆட்டோ டிடெக்ஷன்லாம் எனேபிள் பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க வாக்கிங்லாம் போறீங்க அப்படின்னா அதுவே டிடெக்ட் பண்ணி எவ்வளவு கலோரிஸ் பர்ன் ஆயிருக்கு, எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்க, எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்கீங்க அப்படின்றது எல்லாமே டீடைலா பார்த்துக்க முடியும். அண்ட் பிளட்ல ஆக்சிஜன் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு SpO2 ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. டைரக்டா நீங்க மெஷர் பண்ணிக்க முடியும். வயசானவங்க இந்த யூஸ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அதை டிடெக்ட் பண்றதுக்கு ஃபால் டிடெக்ஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது மூலியமா சடனா கீழே விழுகிறாங்க அப்படின்ற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி சர்வீஸ்க்கு வந்து கால் போற மாதிரி இருக்கு. அண்ட் SOC ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வருது, டக்குன்னு யாருக்கும் கால் பண்ண முடியல, திடீர்னு ஒரு இடத்துல ஒரு வித்தியாசமா இருக்கு, பயமா இருக்குன்ற பட்சத்துல SOC மூலியமா பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்க என்ன எமர்ஜென்சி கான்டாக்ட் சேவ் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு கால் போற மாதிரி உங்களால பண்ண முடியும். சோ யாருக்கெல்லாம் இந்த ஸ்மார்ட் வாட்ச் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க ஆல்ரெடி சாம்சங் போன் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதை சூஸ் பண்ணலாம். ரீசன் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் மொபைலோட சேர்ந்து அந்த ஈகோ சிஸ்டத்துக்குள்ள வர மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே நான் யூஸ் பண்ணுவேன் ப்ரோ, எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமா இதை சூஸ் பண்ணலாம். ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு காவாசி ஃபீச்சர் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி லுக் வைஸ் அந்த பிரீமியமான ஃபீல், நான் ஒரு சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா வச்சிருக்கேன் ப்ரோ, அதுக்கு ஈக்குவலா அந்த வாட்ச் எனக்கு லுக் வைஸ் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது சூட்டபிளா இருக்கும். அண்ட் அதே மாதிரி பிரைஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல்ல வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இது. அந்த அளவுக்கு தான் பிரைஸுமே இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 4G வேரியன்ட் தேவைப்படாது, ப்ளூடூத் வேரியன்ட் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா 2 டிஃபரெண்ட் சைஸ்ல வருது. இந்த வாட்சோட டயல் சைஸ் 43 mm, ப்ளூடூத் வேரியன்ட் சூஸ் பண்ணீங்கன்னா 37,000 ரூபாய் பிரைஸ் வருது. அதுலயே இப்ப நம்ம டெஸ்ட் பண்ண இந்த 47 mm டயல் சூஸ் பண்றீங்க, ப்ளூடூத் வேரியன்ட் அப்படின்னா 40,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதுலயே LT வேரியன்ட் அப்படின்னா 44,000 ரூபாய் கிட்ட பிரைஸ் பண்ணிருக்காங்க. இது இல்லாம பேங்க் ஆஃபர், அப்கிரேட் போனஸ் இந்த மாதிரி வந்து நிறைய ஆஃபர்ஸ் மூலமா வாங்குறீங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பிரைஸ் குறையும் அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு பெஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா சாம்சங் வாட்ச் 4 பாத்தீங்க அப்படின்னா ரீசன்ட் டேஸ்ல எல்லாம் செம்ம ஆஃபர்ல வந்து இருந்தது. அந்த
பிரைஸுக்கு செம்ம ஒர்த்தான ஸ்மார்ட் வாட்ச்ன்ற ஃபீல் கொடுக்குற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்ச் வந்து வாங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி ஆஃபர் டைம்ல கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி இந்த வாட்ச் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல வந்து உங்களுக்கு இந்த வாட்ச் கிடைக்கும். ஸோ இந்த வாட்ச் பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஒரு நாள் ஃபுல்லாவே போன்ஸ் யூஸ் பண்ணாமையே ஜஸ்ட் இந்த வாட்ச்லயே டைரக்டா eSIM ஆக்டிவேட் பண்ணிட்டு இந்த வாட்ச் மூலியமாவே எல்லா ஃபீச்சரையும் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம், எந்த அளவுக்கு இருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு. உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்ற கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான வீடியோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம LoudOli டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.